லாஸ்ட்டு சண்டே அம்மா வீட்டில் பயங்கர கிரேவிங்ஸாக இருந்தது, ஏதாவது சாப்பிட்ணுன்னு. கரெக்டாக கருப்பட்டி மிட்டாய் வந்திருந்தாங்க, வாங்கியாச்சு. இது வாங்கின உடனே சூடாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. லஞ்சுக்கு வீட்டில் எதுவும் சமைக்கலை, அம்மா நான் பையன் 3 பேர் தான். எனக்கு ரொம்ப நாளாக தொப்பி வாப்பா பிரியாணி ட்ரை பண்ணணுன்னு தோணிகிட்டே இருந்தது. அது எங்கள் ஊர்லேயே இருந்துச்சு, கடையநல்லூரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அங்கே ஆர்டர் பண்ணலாம், போய் சாப்பிட முடியாது அம்மாவையும் கூட்டிகிட்டு. அதனால் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு தொப்பி வாப்பா பிரியாணி கடையிலேருந்து பிரியாணி 3 பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி, முட்டை வச்சுருந்தாங்க, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, கேசரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணிக்கு நான் தால்சா சாம்பாரை விட எனக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே பிடிக்கும். கேசரியுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பிரியாணி ஆல்சோ நல்லா இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் பொதுவாக எனக்கு பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இங்கே நல்லா ஓரளவு நல்லா சாஃப்டாக குலைவாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரா வாட்டர் குடித்தாச்சு. புதுசாக ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஹஸ்பண்ட் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் ஒரு பார்சலாக அப்படியே நைட்டு ஆலங்குளம் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூடு பண்ணி நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் 2 பார்சல் தான் எடுத்தோம்.